உயிரே உனக்கு என் மேல் கோபமா உன்னோடு பிறந்ததுதான் பாவமா பல பேர் கூட இருக்கிற சபையில் என்ன தாசி பேசி விபச்சாரி தேவையான உன் தங்கச்சி கேட்க கூடாது. உன் தங்கச்சி வாயை மூடணும்னா இந்த நாட்டு மக்கள் வாயை மூடணும்னா இதே இடத்துல உன் தங்கச்சி முன்னாடி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எவ்வளவுதாரு? ஆமா. கொண்டு வாடா மாலையை. சந்தோஷமா இருக்கு. உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து விட்டது. ஆமா, இதுல எந்த சந்தேகம் இல்ல. என்னடி மாத்துக்கிறது ஒண்ணு? ஏன் பொண்டாட்டி தான், நீ புருஷன் தானே? ஆமா. அதோ நிக்கிறாளே, அவளுக்கு உனக்கு என்ன உறவு? அண்ணன் தங்கை உறவு. உனக்கு அவ தங்கச்சினா எனக்கு என்ன முறை வேணும்? நாத்து. எனக்கு அவ நாத்துனாருனா நான் அவளுக்கு என்ன முறை வேணும்? அண்ணி முறை வேண்டும். இது தெரியாதா? மாமா என்னம்மா ஒரு வார்த்தை என் காது குளிர அண்ணின்னு ஒரு வார்த்தை என் நாத்துனார் என்ன சொன்னா போதும், எனக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அடியே செல்லம் ஏண்டால் நீ என்னடி அண்ணன் கொண்டாட்டி அண்ணின்னு கூப்பிடாம சித்தின போய் கூப்பிடுவா? ஒரு வாட்டி என்னடி 1000 தடவை ஏன் தங்கச்சி கூப்பிடுவா. நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. என் ராஜா அம்மா என் பட்டு போட்டு அவள் என்னுடைய மனைவி. அவள் என் மனைவி என்றால் நான் யார் உனக்கு? அண்ணன். அண்ணன் மனைவி உனக்கு என்ன வேண்டும்? அந்நிய முறை வேண்டும். அவரை பார்த்து அவர் ஆசைப்படுகிறார். அவர் ஆசை தேர வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை அவரை பார்த்து அண்ணி என்று அழைத்து. ஐயோ அண்ணா, என்னுடைய மஞ்சள் நீராட்சி விழாவில் நாட்டியமாடியவனை பார்த்து மனைவியாக ஏற்றுக்கொண்டாய். ஒரு அழகான வாலிபனை திருமணத்தை ஒரு அழகான வாலிபனை கொண்டு வந்து திருமணத்தை செய்து முடித்து கண்குளிர பார்க்க வேண்டிய நீங்கள் உடன் பிறந்த தங்கை நான் இருக்கும் போது அவளை திருமணம் செய்து கொண்டாய் அண்ணா. அவளா? உண்மைதான் அண்ணா. அண்ணா என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். ஒருபோது அவளை பார்த்து நான் அண்ணியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா, முடியாது. அவளை நீங்கள் மறந்து விடுங்கள் அண்ணா. இதே இடத்தில் இருந்தவுடைய சொல் தயங்காமல் உயிரை விட்டு விடுகிறேன்.
தவறு. ஆனால் அவளை மறந்துவிடு என்று சொல்வதற்கு கூட உரிமை இல்லை. அவளை பார்த்து அண்ணி என்று அழைக்க முடியுமா முடியாதா? நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்த அரசு குடும்பம். அப்படிப்பட்ட அரசு குடும்பத்தில் அவளை பார்த்து மனைவியாக ஏற்றுக்கொண்டால் ஒருபோது அவளை அண்ணியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. கூப்பிடுத்தோம் அம்மா எங்கள் மீது வைத்திருந்த பாசமே இதுதான் அண்ணா. மனப்பந்தல் போடவில்லை, மேலமே கொட்டவில்லை, தாயனி கட்டி கொண்டாய் தனிமை என்னை இந்த தங்கையை நீ மறந்து விட்டாய். கடைசியாக கேட்கின்றேன், பாதத்தோடு கேட்கின்றேன், இன்று முதல் உனக்கு இந்த தங்கை வேண்டுமா, இந்த தாரம் வேண்டுமா? அண்ணா பைத்தியக்கார பெண்ணு, ஒரு அண்ணன் மனைவியை பார்த்து அண்ணி என்று அழைக்காமல் அதை விடுத்துவிட்டு தங்கை வேண்டுமா, இந்த தாரம் வேண்டுமா என்று கேட்கிறாயே. எப்போது அண்ணன் கொண்டாட்டி அண்ணி நீ அழைக்கிறியோ, அதனால இன்று முதல் இந்த தாரம் தான் அழைக்க வேண்டும். உடன் பிறந்த தங்கை நான் வேண்டாமா? எப்போது நீ அண்ணி என்று அழைக்கவில்லையோ, அதனால் இந்த தங்கை தேவையில்லை, இந்த தாரம் தான் எனக்கு தேவை. இனிமேல் என் முகத்தில் விழிக்கவே கூடாது. முகத்தில் விழிப்பதற்கே எனக்கு அவமானமாக இருக்கிறது, பாசங்களை தடுக்கிறது. அவளை அந்நிய நடக்க வேண்டும், விடாது அவளை என்ன செய்வது?
அண்ணிய வாடி. கேக்குறேன் சொல்லு தேவடியா. பெண் என்றால் பேய்க்கு மனம் இறங்கும் என்று உரைப்பார்கள். என்னை போன்று நீ ஒரு பெண்தானி. நான் பேய் ஏற்கனவே உன் மனதில் சட்டளவும் கிடையாதா? அடே பாவி, நல்லவளை போல் நடித்து நாட்டிலே இடம் பிடித்து என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாவிலே நாட்டியமாடி என்னுடைய உடன் பிறந்த அண்ணனை மயக்கி என் வாழ்க்கையை அழித்து விட்டாயடி பாவி. அடி நன்றி கட்டவளே, அடி நாடோடையே, அடி நச்சு பாம்பே, என்னுடைய குலத்தையே கெடுத்த கோடாரி காம்பி, ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்து எங்கள் உறவையே பிரித்து விட்டாயே. வேண்டாம், என்னை விட்டு விடு. பல பேர் கூடியிருக்க சபையில என்ன பார்த்து தாசி வேசி விபச்சாரி தேவன் கேட்கலாமா? எப்படியோ ஒரு அண்ணி ஒரு அண்ணனுக்கும் திருமணம் முடிந்து விட்டது. டேய் என்னடா ஓனா முடிஞ்சு என்ன உனக்கு முடியாதா? 1000 முறை அழைத்தால் உன்னை பார்த்து அண்ணியாக ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. இந்த ஊர் ஆம்பளைய விட்டு மம்மால ஒரு நவுத்து விட அப்படி மானங்கட்ட தேவடியா இல்ல அண்ணி கூப்பிட்டா அது போட் அடிக்கா நீ கூப்பிடணும் அந்த போன கூப்பிடணும் என்ன கூப்பிடணும் அண்ணன் பொண்ணாடி அண்ணன் கூப்பிடுமா இல்லையா இவனுக்கு எதுக்கு பூ பூ வச்சுக்கிட்டு ஊர்ல எந்த மாப்பிள்ளை பார்க்க போறேன் மாலையட்ட தேவடியா எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஏதுரா ஏது
டெய்லி கத்துறவங்க தம்பி. ஒரு பெண்ணுக்கு பொட்டும் பூவும் தான் அடி அழகு. என் பொட்டையும் பூவையும் பறிக்காது, என்னுடைய குங்குமத்தை கலைக்காது, என்னுடைய வாழ்க்கை எழிக்காது. வேண்டாம், சேர்த்து போடி எப்படியா ஒரு அண்ணன் பொண்ணு ஏண்டி எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. ஏன் அந்த பொண்ணு நானா இருக்கக்கூடாதா? ஏன் குடிஞ்சுக்கிட்டு கோலம் பண்ண மாட்டேனா? என்ன வீட்டு வேலை செய்ய மாட்டேனா? சோறு குழம்பு ஆக்க மாட்டேனா? குத்து வேலை கேட்க மாட்டேனா? 10 புள்ள பெக்க மாட்டேனா? நான் அறிவு இல்லையா? எனக்கு அழுகு இல்லையா? அம்மா ராசாச்சி ஐபோடு பாப்பாச்சி மாதிரி இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஓட்ட ஒரு அண்ணனுக்கு இன்னும் ஒரு அண்ணன் பண்ணாட்டிய எவ்வளவு திமுறி உனக்கு. ஒரு அண்ணன் எனக்கு தங்கச்சி முக்கியம் இல்ல, எனக்கு தாரம் தான் முக்கியம். உன் மூஞ்சில காரித்து பிடி போனாரு. நல்ல குடும்ப பொம்பளையா இருந்தா, நல்ல ஒரு அப்பனுக்கு போட்ட பொண்ணா இருந்தா, ஒரு துணி விஷயம் இல்ல, பாழி கிணறு இல்ல, ஒரு முறை கயிறு இல்ல, மாடி தொங்கடி தேவையா? மாடிக்கு தொங்கடி தொங்கடி. எப்ப இந்த அண்ணன் கும்பலையோ இந்த நாட்டுல உனக்கு இடமே கிடையாது. ஏய் குடிக்க என்ன சட்டத்துக்கு திருவிடுவான் வாய முடிவு கம்பு உட்காரு. நோண்டுவான் நீதான் நோண்டுவேன். ஏய் மொத்தம் வீக் ஆயிட்டு இனிமே இப்ப ஒரே ஒரு குண்டு மணி தங்கம் போடுவேன். காய்ட்டு 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 நான் நடந்திருக்க ஆளுநர் யாருடையது? யாருடைய தாய் வீட்டு சொத்து. அதை கேட்பதற்கு உனக்கு என்னுடைய உரிமை இருக்கு? தாய் வீட்டு சொத்து அப்பா ஏன் வேலைக்கு போய் பாடுபாட பண்ணி வேலைக்கு போனாங்களா? ரோடு போட போனாங்களா? கொளுத்து வேலைக்கு போனாங்களா? ஏய் யார் சொத்து? எப்ப உன் அண்ணன் என் கழுத்துல மாலை போட்டு நீதான் என் பொண்டாட்டி உயிர் உலகம் சொல்லிட்டு போயிட்டாரோ அப்பவே இந்த நாட்டுக்கு நான் தான் சொந்தக்காரி. நீ போட்டிருக்க நகை நட்டுக்கும் நான் தான் சொந்தக்காரி. பட்டாடை உடுத்த கூடாது, நீ பகட்டு வாழ்க்கை வாழக்கூடாது, இனிமே நகை நட்டு போடக்கூடாது. கழுட்டு நகை அனைத்தையும் நான் அகற்ற வேண்டுமா? இறைவா இருக்கும் நேரம் உள்ளோ திரிக்குமா? போடு கேட்டோ உண்மையாகுமா? அடிமை செய்தானே. எல்லாத்தையும் வாங்கிட்டியா? எல்லாத்தையும் வாங்கிட்டோம்மா. சத்தமா எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எங்க பீரோ அடியில வைக்கணுமா மேல வைக்கணுமா? பீரோ கீழே வைக்கணுமா மேல வைக்கணுமான்னு கேட்டேன்.
நீ என்ன சௌகரியமா அங்க வை கண்ணை பத்தி அந்த கண்ணா மூஞ்சி அவனையும் பத்தி நல்லா கோட்டா மாதிரியே கீழே வை கௌரியா அந்த குடும்பத்துல கௌரியா யாரு என்ன சொல்ல அந்த அம்மா கைக்கே இருக்கு மாணவர்கள் எல்லாத்தையும் கழிச்சியா எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கேட்டாலும் உன்னை அண்ணின்னு சொல்ல மாட்டேன் சத்தமா சொல்றேன் வாழ விடலாமா இந்த நாட்டுல பல பேர் கூடியிருக்கிற மாபெரும் சபையில படித்தவர்கள் கற்றோர்கள் அறிஞர்கள் அனைவருமே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில என்னை பார்த்து தாசி பேசி தேவடியா விபச்சாரின்னு கேட்டியோ என் மானம் போச்சு என் மரியாதை போச்சு நான் அசைக்கப்பட்டேன் தலை குடிச்சு நின்னேன் அதே போல இந்த மாபெரும் சபையில கூடி குறுகி மானத்தை இழந்து நீ தலை குடிஞ்சு நிக்கணும்டி ஆம்பளை பொம்பளை எல்லாரும் பாக்குறாங்க அசிங்க பாத்தியா மாலை போட இந்த நாட்டுல இவ இருக்கவே கூடாது எத்தனை ஓடு 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 இது எத்தனை தெரிஞ்சிருவா ஓடு யாரு சொல்றேன் யாரையா சொல்றேன் பாயம் யாருக்கு மேல விடும் கைகில இருக்கு சுரேமா நானும் கை தூக்க மாட்டேன் போட்ட ஓடு நானா போட்டேன் நீங்க அப்ப ஆம்பளையா அது ஏன் உங்களுக்கு சந்தேகம் கம்பெனியே சந்தேகம் நீ போட்டே ஆம்பளையா நீ தப்பா நினைக்கிறீங்க அந்த அம்மா நாட்டு இளவரசி சரி அந்த அம்மாக்கு எப்படி பிக்சர் தெரியாது நீ 4 ஊருக்கு போயிட்டு வா அந்த அம்மா நோட்டு அந்த அம்மா என்ன பேசுற பார்த்ததான் வருது வேற பார்த்து தட்டுல போட்டுக்க சக்கலத்தை எங்க வாண்டியாங்க எங்க வாண்டியா நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும் அம்மா ராசாத்தி நாட்டுக்கே சொந்தக்காரி நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும் இதவ இவ்வளவு பெரிய நாட்டுக்கு நான் தான் சொந்தக்காரி யாருக்கா யாருக்கா சரி நான் ஏன் பேசுற பொம்பளை நீ தான் கட்டான பொம்பளை உன் அண்ணிய நான் கூப்பிட்டேன் உன் அண்ணன் பொண்ணாட்டிய டேய் கொஞ்சம் வாய ஓ நான் கூப்பிடுவா வாடின்னு கூப்பிடுவேன் ஓ அண்ணன் பொண்ணாட்டி வந்த உடனே வாழ வச்சிருவாடி இந்த ஊர்ல நீ பொம்பளையா நீ சக்கரவர்த்திய நல்லா வாழ வச்சிருப்ப பாரு உக்காரி டங்கு மொத்தம் 20 வருஷம் வச்சுங்க தட்டப்பொடி டீசிரிவிய வந்து இல்ல இந்த தேவடு இந்த மான கட்ட தேவடு இந்த ஓட்டை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை விட்டு முன்னாடி எறும்புத்த காலம் மாதிரி ஒண்ணு காலம் முடியா ஒரு நாள் என் கருத்திலே நான் ஓடி அங்கு தெரிய வேண்டுமா இளவரசியா இந்த பாவி நான் விட்டு வச்சு பிழைக்க வேண்டுமா பிச்சடி தேவடியா என்ன அண்ணி கூப்பிடாத உன்ன இந்த நாட்டுல அவ்வளவு சீக்கிரம் வாழ விட்டுவனா நான் யாரு நீலாம்பரி இந்த நீலாம்பரி வழியே தனி வழி சொல்றாமா தேவடியா
உன் வாய் யார்கிட்ட எப்படியா என்ன உத்து பாடுற நான் உத்தமி ஓம் சக்திடா பத்திரி பராசக்திடா என்னடி கட்டு என்ன மூச்சு பாரு மயத்து பிடிச்சா வாங்கி சக்காத்தி என்ன கேட்காதுங்க என்ன என்னடியா எவளாச்சும் கேக் கேட்டுக்க அவன் வாம்பிய வீட்டுல இருக்க மாட்டான் என் இடுப்புல தான் இருப்பான் அவன் பேர் ஓல்டு பீஸ் வாம்பிய தள்ளி விட பாக்குறேடியா அப்பா அங்க சூத்து கிடையாது எதுக்கு ஒரு பேக் அப்பா எதுக்கு ஒரு பேக் கூட்டாடுறது சூத்து பேர் போயிட்டு தூக்க மாட்டேன் நான் உள்ள போன பிறகு இங்க இருக்கிற என் சக்காலத்துக்கு எவ்வளாச்சும் யாராவது என் கதை எடுத்து ஏரி விளையாண்டியோ கொழா வண்டியோ பால்கார இடத்துல தண்ணிப்புடி இடத்துலயோ புல்லுப்புடி இடத்துலயோ மாடு மேய்க்கிற இடத்துலயோ ரேஷன் கடையிலயோ எவ்வளாச்சும் கதை எடுத்து பேசினா அவன் ஆப்பியாடுக்கு பிளாக்ல சரக்கு வாங்கி ஊத்தி இவனுங்களுக்கு எல்லாம் ஆப் அடிக்க வச்சிருவாங்க முதல்ல இவன் ஆம்பியாடுக்கு ரெண்டாவது இவன் ஆம்பியாடுக்கு அந்த பாட்டி ஆம்பியா சூழ்நாட்டில் போ அந்த பாட்டி இந்த பாட்டி சொன்ன அந்த பாட்டி சொன்ன என் நாட்டு பக்கம் வரவே கூடாது சரியா இனிமேட்டு வருவியா வரவே கூடாது நான் எப்போடி சின்னரா நீ எனக்கு நிறைவா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு நாட்டு மன்னனுக்கு நான் மகளாக பிறந்து இந்த பாவி நான் பெற்றெடுத்து பிழைக்க வேண்டுமா? சீரும் சிறப்போடு வாழ வேண்டிய வாழ்க்கை என்று அடைந்து விட்டதே இறைவா. சீர் குலைந்து சின்ன பின்னமாக போய்விட்டதே இறைவா. 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீதாட்டி வளர்த்த தாயிருந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நேர்ந்திருக்குமா இறைவா?